Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 7th standard computer science. Introduction to MS Access. The MS Access அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து MS Access 2007 1 அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் வந்து MS Access 2007-2 அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஏ டேட்டா டைப் ஃபார் த ஃபீல்டு. அந்த டேட்டா டைப் இருக்குது, என்னென்ன செட்டிங்கில் டேட்டா டைப்பில் என்னென்ன செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது அந்த ஃபீல்டை பற்றி பார்க்க போகிறோம். செட்டிங் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைமரி கீனா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரைமரி கீ அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். செட்டிங் ப்ரைமரி கீ ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு இருக்குங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ரைமரி கீ எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். என்டரிங் த டேட்டா இன் ஏ டேபிளில் வந்து டேட்டா வந்து எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இன்சர்ட்டிங் ஏ நியூ ஃபீல்டு எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபீல்டை வந்து எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா பேஸை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து MS Access 2007 வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எப்படி அந்த டேட்டா பேஸை வந்து எப்படி வந்து MS Access க்ளோஸ் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வர்றது ஃபைனலைஸாக MS Access எப்படி அப்படிங்கிற பற்றி இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் இந்த டீல்ஸோட கண்டென்ட்ஸ், சப் கண்டென்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன்ஸ். In earlier class MS Access 2007 features, objects in MS Access 2007. Steps in designing a database. Starting MS Access 2007, creating database using templates. Creating a blank database, MS Access 2007 interface. Adding fields to a database. Rules for naming a field and data types were discussed in details. This chapter deals further more concept like setting a data type for the field, setting primary key, saving, opening and closing a table and existing from MS Access 2007. இதில் இதுக்கு முன்னாடி ஏர்லியர் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, MS Access 2007 என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி டிசைன் ஓப்பனிங் பண்ணி அதுக்கடுத்து அதை எப்படி டிசைனிங் பண்ணுறது டேட்டா பேஸை வந்து, அதுக்கடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளாங்க் டேட்டா பேஸை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அது இன்டர்ஃபேஸ் MS Access இன்டர்ஃபேஸை வந்து எப்படி பார்க்குறது, அதில் எப்படி ஃபீல்டு ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தோம். அதில் ரூல்ஸ் ஃபார் நேமிங் வந்து நேமிங் ஃபீல்டில் வந்து எப்படி டேட்டா டைப்ஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் வந்து அதோட கான்செப்ட் எப்படி வந்து செட்டிங் ஃபீல்டை வந்து எப்படிலாம் செட்டிங் பண்ணி டேட்டா டைப்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ப்ரைமரி கீனா என்ன, எப்படி சேவ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து எக்ஸிட் பண்ணுறது, இதை பற்றி மட்டும் இந்த லெசனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், செட்டிங் எ டேட்டா டைப் ஃபார் த ஃபீல்டு. ஒரு செட்டிங் டேட்டா டைப் ஃபீல்டை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். The default data type is text for every field. Data type for the field can be set in two ways. There are data type and formatting group on the ribbon. Data type column in design view. இந்த டேட்டா டைப்பை வந்து செட்டிங் இன் ஏ டேட்டா டைப் ஃபார் ஃபீல்டை வந்து என்ன பண்ணோம்னா, ரெண்டு டைப்ஸாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டூ டைப் மெத்தட் ஆஃப் வேல வந்து அது என்ன பண்ணலாம்னா செட் பண்ணலாம். ஒன்று டேட்டா டைப்பில் போய் ஃபார்மேட்டிங் குரூப்பில் இந்த ரிப்பனில் போய் என்ன பண்ணணும், ரிப்பன்கிற கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டிங் குரூப்பில் போய் டேட்டா டைப் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அது மூலியமாக செட் பண்ணலாம். இல்லாட்டி டேட்டா டைப் காலமில் போய் டிசைன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலியமாக என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து செட்டிங் ஃபீல்டை வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். எல்லா டேட்டா டைப் ஃபீல்டில் வந்து என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு எல்லா ஃபீல்டும் கொடுக்கலாம். இந்த ரெண்டு டைப்ஸாக ரெண்டு வேயாக என்ன பண்ணலாம், அந்த மெத்தடை வந்து நம்ம வந்து செட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஃப்ரம் த ரிப்பன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ரிப்பனை பற்றி சொல்லுவோம். To change the data type from the ribbon, click the field header. Select the required data type from the drop down menu text to data type command. இதில் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு MS Access விண்டோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ரைட் சைடில் இருக்க வந்து கண்ட்ரோல் பட்டன் சொல்கிறது, மேக்ஸிமைஸ் பட்டன், மினிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன். இது வந்து மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டனுங்கிற ரைட் சைடு காரில் இருக்கிறது. அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பட்டன். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பட்டன். 3 பட்டனும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் வந்து இருக்கக்கூடிய வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்
பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். எம்எஸ் ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன், சேவ் பட்டன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஏரோஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து டைட்டில் பாரில் வந்து டிஃபால்ட்டாக டைட்டில் வந்து என்ன ஆகும், டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய வந்து ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பன்ஸில் வந்து டேபெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஹோமு, கிரியேட்டு, எக்ஸிஸ்டிங் டேட்டா, அதுக்கடுத்து டிசைன் வியூ, டேட்டா ஷீட்டு, இந்த மாதிரி என்ன பண்ணும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து என்ன இருந்ததுன்னா ரிப்பனில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த டேட்டா டைப்பில் போய் எப்படி நம்ம அந்த ரிப்பனில் வந்து டேட்டா டைப்பில் எப்படி நம்ம வந்து ஃபீல்டெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஃபீல்டு ஹெட்டரில் எப்படிலாம் நம்ம நேம் எப்படி சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கலாம், டேட்டா டைப் கமாண்ட்லாம் எப்படி கொடுக்குறது, அந்த மெனு டெக்ஸ்ட்டில் வந்து எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இனிய டிசைன் வியூ இது வந்து அந்த மாதிரி டயலாக் பாக்ஸு. இதில் வந்து டேட்டா சீட்டில் வந்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குங்களா. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து டெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன் டிசைன் வியூ to set data type in the design view, click the field name and press key from the keyboard. From the data type column, select the required data type from the drop down menu. இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் வியூ அப்படிங்கிற வந்து அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். டேட்டா டைப்பில் வந்து டிசைன் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஃபீல்டு நேமை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஃபீல்டு நேம் ப்ரெஸ் பண்ணி டேபு கீ அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃப்ரம் த டேட்டா டைப் காலம், அந்த டேட்டா டைப்போட காலம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து அந்த ரெக்கார்ட் டேட்டா டைப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் டவுன் மெனுவை வந்து கிளிக் பண்ணணும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் கேட்கும். டெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட் அதில் வந்து என்ட்ரு ஆகும். அதில் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஐடி கொடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து வந்து டேட்டா டைப்பில் வந்து என்ன பண்ணுவீங்க, நம்பர் கொடுத்திங்கன்னா நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், OLE ஆப்ஜெக்ட் கொடுத்திங்கன்னா OLE ஆப்ஜெக்ட் ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானது ஹைப்பர் லிங்க் இந்த மாதிரி எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அதில் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செட்டிங் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். செட்டிங் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். எவ்ரி ஃபீல்டு இஸ் யூனிக்யூ இன் எவ்ரி டேபிள். எந்த ஒரு எல்லா ஃபீல்டையும் யூனிக்யூ நம்பர்ஸ் இருக்கும். யூனிக்யூ நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்டாக நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி யூனிக்யூ ஷார்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதில் வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் இருக்கும். ஆல் த ஃபீல்ட்ஸ் வில் நாட் ஹேவ் சேம் வேல்யூஸ் லைக் அதர் ஃபீல்டு. எல்லா ஃபீல்ட்லையும் என்ன பண்ணுவோம், ஒரே வேல்யூ வந்து கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் அதில். ஸோ எவ்ரி ஃபீல்டு ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் விச் கேன் பி செட் யூஸிங் த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேன். எல்லா ஃபீல்ட்லையும் ஒவ்வொன்றுலையும் ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம், ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேன் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோவிங் ஆர் த ஸ்டெப்ஸ் ஃபாலோடு டு செட் த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன் த டிசைன் வியூ ஆஃப்டர் என்டரிங் எ ஃபீல்டு கிளிக் ஆன் ஜென்ரல் டேப் இன் த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேன். அந்த டிசைன் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரிங் த ஃபீல்டை வந்து கிளிக் பண்ணணும். ஜென்ரல் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேன் வந்து ஓப்பன் ஆகும். செட் த ப்ராப்பர்ட்டிஸ் அஸ் ரெக்கார்டு. அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிப்பீட் த எபோவ் ஸ்டெப்ஸ் ஃபார் த சப்சீக்வெண்ட் ஃபீல்டு. மேலே கொடுத்துருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ரிப்பீட் ஆகாமல் அதில் வந்து என்ன பண்ணுவோம், சப்சீக்வெண்ட் ஃபீல்டுனா அதுக்கு சப் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஆஃப்டர் ஃபினிஷிங் த டாஸ்க் டேபிள் மஸ்ட் பி சேவ்டு பை கிளிக்கிங் ஆன் த சேவ் பட்டன் ஆன் த குயிக் ஆக்சஸ் டூல் பார். அந்த நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் இருக்கக்கூடிய சேவ் பட்டன் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணணும், குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்கக்கூடிய சேவ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ண ஒர்க்கெல்லாம் என்ன ஆகும்னா சேவ் ஆயிரும். இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா access saves the tables automatically unless it is saved for the first time. If the table is saved for the first time, save as dialog box appear. நீங்கள் சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து மறுபடியும் சேவஸ் நான் வந்து மறுபடியும் இன்னொரு நேமில் கொடுக்கணும்னா சேவஸ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா அதே டயலாக் பாக்ஸ் வந்து மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். அதில் நேமை வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வேறு நேமை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். என்டர் த நேம் ஃபார் த டேபிள் அண்ட் கிளிக் ஓகே. அந்த நேம் சேவஸ் டயலாக் பாக்ஸில் வந்து நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். access save the table. Now the table can be accessed using the navigation bar. அந்த சேவஸ் டேபிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்,
நீ என்ன நேவிகேஷன் பில் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீனா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரைமரி கீ அப்படின்னாங்கிற பற்றி பார்ப்போம். ப்ரைமரி கீ அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து யூனிக்யூ ஐடென்டிஃபைஸ், அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒருத்தருக்கும் அந்த டேட்டாபேஸ் ரெக்கார்டில் வந்து டேட்டாபேஸ் டேபிள்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்கும், சேஞ்சஸ் ஆகிருக்கும். For example, register number in the examination, it cannot be same for all the students. ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறாங்கன்னா எக்ஸாமினேஷன் நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் பிரைமரி கீஸ் அப்படின்னு சொல்லுது. பிரைமரி கீ அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீல்டில் வந்து யூனிக்கி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ரெக்கார்டில் வந்து டேட்டாபேஸ் டேபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து வரும். ஓகேங்களா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரைமரி கீ. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரைமரி கீனா என்னென்னு பார்ப்போம். ஏ டேபிள் கேன் ஹேவ் ஒன்லி ஏ ப்ரைமரி கீ. ஒரு டேபிளில் வரக்கூடிய வந்து ப்ரைமரி கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி கீ ஃபீல்டு கேனாட் பி லெஃப்ட் blank வித்தவுட் என்டரிங் த டேட்டா எனி டேட்டா. ப்ரைமரி கீ ஃபீல்டில் வந்து லெஃப்ட்டில் வந்து என்ன ஆகாது, blank என்டரிங் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகாது, எம்டியாக டிஸ்பிளே ஆகாது. ப்ரைமரி கீ ஃபீல்டு கேனாட் ஹேவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அந்த ப்ரைமரி கீயில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து எப்போதுமே டிஸ்பிளே பண்ணாது. கேனாட் ஹேவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அந்த ப்ரைமரி கீயில் வந்து கரெக்டான வேல்யூஸை மட்டும்தான் என்ன பண்ணோம், டிஸ்பிளே பண்ணோம். ஏ டேபிள் ஹேவ் ஒன்லி ஒன் ப்ரைமரி கீ. ஒரு டேபிளில் வந்து ஒரே ஒரு ப்ரைமரி கீஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ப்ரைமரி கீயை வந்து ஃபீல்டில் வந்து லெஃப்ட் blank வித்தவுட் என்டரிங்க எனி டேட்டா. அந்த பிளாங்காக இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து எதுவும் எம்டியாக விட முடியாது. இந்த பிளாங்காக எதுவுமே டிஸ்பிளே பண்ண முடியாது. ஓகேங்களா. பிரைமரி கீ ஃபீல்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து எப்போதும் டிஸ்பிளே ஆகாது. செட்டிங் பிரைமரி கீ ஃபீல்டு. இன் டிசைன் வியூ, ரைட் கிளிக் ஆன் த ஃபீல்டு தட் இஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் ஏ பிரைமரி கீ. அந்த டிசைன் வியூ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் வந்து என்ன பண்ணிக்கணும், பிரைமரி கீயை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கிளிக் பிரைமரி கீ ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் கான்டெக்ஸ்ட் மெனு. அந்த பிரைமரி கீங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஆப்ஷனை வந்து கான்டெக்ஸ்ட் மெனுவில் போய்ட்டு கிளிக் பண்ணணும். த ஃபீல்டு வில் பி செட் அஸ் பிரைமரி கீ இண்டிகேட் பை எ ஸ்மால் கீ இன் எ ஃபீல்டு செலக்டர் காலம். அதில் அப்புறம்னா அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணணும், அந்த பிரைமரி கீயை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். இண்டிகேட் எ ஸ்மால் கீ, அது ஒரு சின்ன கீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபீல்டு செலக்டர் காலம் வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். கிளிக் ஆன் க்ளோஸ் பட்டன் ஆன் த டேபிள் விண்டோ. அந்த க்ளோஸ் பட்டன் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேபிள் விண்டோவில் வந்து க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆக்சஸ் டிஸ்பிளே த மெசேஜ் விண்டோ ரிமைண்டிங் டு சேவ் சேஞ்சஸ். கிளிக் ஆன் எஸ் பட்டன் டு சேவ் த சேஞ்சஸ். அந்த ஆக்சஸ் டிஸ்பிளே மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். விண்டோ வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், கிளிக் எஸ் பட்டன் டு சேவ் எ சேஞ்சஸ். அந்த கிளிக் ஆன் எஸ் பட்டன் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா சேவ் சேஞ்சஸ் ஆகும். சேவ் பண்ணது வந்து சேஞ்சஸ் ஆகும். டபுள் கிளிக், நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணிவிட்டு ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பண்ண அப்படின்னா அந்த Ctrl+S க்ளோஸ் பண்ணுற கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சேவஸ் டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து கிளிக் ஆன் சேவ் சேஞ்சஸ் எஸ்ஆர் நோன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து சேவ் ஆயிரும். டபுள் கிளிக் ஆன் த டேபிள் இன் த நேவிகேஷன் பேன் டு ஓப்பன் அண்ட் இட் அகைன். டபுள் கிளிக் வந்து என்ன பண்ணும், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிள் வந்து நேவிகேஷன் பேனில் வந்து ஓப்பன் ஆகும். இட் அகைன் மறுபடியும் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரிமூவிங் ஏ பிரைமரி கீ. பிரைமரி கீ எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க வரோம். செலக்ட் த பிரைமரி கீ ஃபீல்டு. செலக்ட் த பிரைமரி கீ ஃபீல்டு. கிளிக் ஆன் பிரைமரி கீ பட்டன் இன் த Tools group on the Design tab. The small key in the row selector will disappear. Primary key works as a toggle to turn the field on or off. இதில் வந்து அந்த என்ன பண்ணணும்னா பிரைமரி கீ ஃபீல்டை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பிரைமரி கீ பட்டன்ஸை வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அந்த டூல்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய டிசைன் டேப்பில் வந்து டூல்ஸ் குரூப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் குரூப்பில் போய் என்ன பண்ணணும், பிரைமரி கீ பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the small key in the row selector will disappear.
primary key works as a toggle to turn key field on or off. அதில் வந்து ஆன் ஒன்று ஆன் கொடுக்கணும், ஆன் கொடுத்துனா ஆன் ஆகும், இல்லை ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரைமரி கீ வந்து ஆஃப் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைமரி கீ ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து இந்த டிசைன் டேப்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டிசைன் டேப்பில் உள்ளே போயிட்டு இந்த டூல்ஸ் குரூப் இருக்கும். அந்த டூல்ஸ் குரூப்பில் போய் அந்த பிரைமரி கீ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோ வந்து செலக்ட் ஆகும், அது டிஸப்பியர் ஆகும். அது வந்து கொடுத்தாலும் என்ன ஆகும்னா பிரைமரி கீ ஒர்க்ஸ் வந்து என்ன ஆகும், நீங்கள் வந்து டேர்ன் கீ ஃபீல்டு ஆன் ஆர் ஆஃப்னு கொடுத்துட்டு என்ன ஆகும்னா அந்த பிரைமரி கீ வந்து ஆஃப் ஆயிரும். என்டரிங் டேட்டா இன் ஏ டேபிள், ஒரு டேட்டாவில் வந்து எப்படி என்ட்ரு பண்ணுறது, டேபிள்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், டேட்டா எப்படி என்ட்ரு பண்ணுறது. ஆஃப்டர் டிசைனிங் ஏ டேபிள், த டேபிள் இன் ஏ டிசைன் வியூ, if records to be entered into the table, then the table in data sheet view. டிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த டிசைன் வியூ வந்து ஓப்பன் ஆகும். அந்த டிசைன் வியூவில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு அந்த டேபிள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் டிசைன் டேட்டா ஷீட் வியூ ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் டேட்டா வந்து என்ட்ரு பண்ணலாம். ஃபாலோயிங் த ஸ்டெப்ஸு, அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். செலக்ட் த டேபிள் ஃப்ரம் நேவிகேஷன் பேன். அந்த நேவிகேஷன் பேனை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேபிளில் போய் நேவிகேஷன் பேன் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணணும். ப்ரெஸ் த என்டர் கீ ஆர் டபுள் கிளிக் த டேபிள். அந்த என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஒன்று என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபிளில் வந்து என்ட்ரு பண்ணலாம். நவ் த செலக்டட் கெட்ஸ் ஓப்பன்ட் அண்ட் இட்ஸ் சிம்பிளி லுக்ஸ் லைக் ஏ நார்மல் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். அது என்ன பண்ணாகும், செலக்ட் பண்ணது ஓப்பன் ஆகும். அது சிம்பிளாக என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து சிம்பிளாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, records can be entered just by typing in the record data from the keyboard. To move to the text next field, to move the next field, press right arrow or enter tab key from the keyboard. என்ன பண்ணோம்னா அதுக்கடுத்து வந்து டேட்டா வந்து அதில் வந்து ரெக்கார்டில் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதை வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த டேட்டா கீபோர்டு மூலிமா டைப் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் ஃபீல்டில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரு ஆகும், அந்த டேட்டாஸ் என்ட்ரு பண்ணலாம். டேப் கீ அப்படிங்கிற வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணது வந்து என்ட்ரு ஆகிரும். டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ்க்கு வந்து மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டில் காலத்துக்கு வந்து மூவ் ஆகும். If shift plus tab is pressed, then cursor will move the backwards to the previous field. இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த கர்சர் வந்து பேக்வேர்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் மூவ் ஆகும், ப்ரீவியஸ் ஃபீல்டுக்கு வந்து மூவ் ஆகும். பை பிளேசிங் த கர்சர் இன் த லாஸ்ட் ரெக்கார்டு, லாஸ்ட் ஃபீல்ட் அண்ட் பை ப்ரெஸ்ஸிங் டேப்ஸ் கீஸ் ஏ நியூ ரெக்கார்டு ரோ கெட்ஸ் இன்சர்டட் அண்ட் த எண்ட் ஆஃப் த டேபிள். அந்த கர்சர் வந்து லாஸ்ட் ரெக்கார்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து லாஸ்ட் ஃபீல்டில் வந்து டேபுக்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ரெக்கார்டுக்கு வந்து போகும். நியூ காலம் வந்து என்ன ஆகும், அந்த இதில் வந்து இன்சர்ட் ஆன ஃபீல்டுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டேபிளுக்கு வந்து அது இன்னும் மூவ் ஆகும். அந்த கர்சர் வந்து என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ரெக்கார்டு வந்து பிளேஸ் கர்சர் இந்த லாஸ்ட் ரெக்கார்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ப்ரெஸ் டேப் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டேப் வந்து ஓப்பன் ஆகும். டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ரெக்கார்டுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த ரோ வந்து இன்சர்ட் ஆன ரோவுக்கு வந்து மூவ் ஆகும். அந்த எண்ட் ஆஃப் த டேபிளுக்கு வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். லாஸ்ட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகும். டேப்பை ப்ரெஸ் பண்ண இன்சர்ட்டிங் எ நியூ ஃபீல்டு இன்டு எ டேபிள், ஓப்பன் த டேபிள் இன் டிசைன் வியூ. அந்த டிசைன் வியூவில் வந்து ஓப்பன் த டேபிளை வந்து என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணணும். டிசைன் வியூ கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேபிளை வந்து ஓப்பன் பண்ணோம். பிளேஸ் த கர்சர் இன் எ ஃபீல்டு எபோவ் வேர் த நியூ ஃபீல்டு டு பி ஆடட். அந்த கர்சர் வந்து என்ன ஆகும், அந்த ஃபீல்டில் வந்து எபோ மேலே வந்து ஓப்பன் ஆகும், நியூ ஃபீல்டில் வந்து ஆட் ஆகும். அந்த கர்சர் வந்து ஒன்று என்ன ஆகும், பிளேஸ் த கர்சர் இந்த ஃபீல்டு எபோவ் த வேர் த நியூ ஃபீல்டு டு பி ஆடட். நியூ ஃபீல்டு வந்து ஆட் ஆகும். அந்த ஆடிங்கில் என்ன ஆகும்னா அந்த கர்சர் வந்து மூவ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு click on the insert rows button in the tools group on the design tab or right click the mouse in left field in the field above where the new field to be added and select the insert rows from the context menu that appears. Click on insert rows அப்படிங்கிற பட்டனை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணணும். அந்த டூல்ஸ் குரூப்பில் போய் டிசைன் டேப்பில் போய் என்ன பண்ணணும், டூல்ஸ் குரூப் இருக்கும். அந்த டூல்ஸ் குரூப்பில் போயிட்டு இன்சர்ட் ரோஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா மவுஸில் வந்து அந்த ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபீல்டில் வந்து நியூ ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கான்டெக்ஸ்ட் மெனுவில் வந்து ரோஸ் ஆர் காலம்ஸ் ஏதோ ஒன்று என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டிசைன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஃபீல்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃபீல்டில் வந்து இன்சர்ட் ரோஸ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இதில் வந்து என்னென்னு பாருங்கள் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எம்டியாக எது நேமு கிளாஸ் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நேமுக்கும் கிளாஸுக்கு இடையில் வந்து எனக்கு வந்து ஒரு ரோஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ரோஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நியூ ரோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்சர்ட் பண்ண ரோஸை எப்படி வந்து டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டெலீட்டிங் எ ஃபீல்டு ஃப்ரம் எ டேபிள். Open the table in design view. Select the field that is to be deleted. Click delete rows buttons in the tools group on the design tab, or right click the mouse on the field that is to be deleted. From the context menu, select the delete row options. Access display the message as shown below. First என்ன பண்ணோம்னா எப்படி வந்து ஒரு ரோ அதை வந்து டெலீட் பண்ணுறது, அந்த டேபிளில் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டேபிளில் வந்து எப்படி ஒரு ரோவை வந்து டெலீட் பண்ணுறது, அந்த ஓப்பன் த டிசைன் வியூ அப்படிங்கிற டேபிளை வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலீட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டெலீட் ரோஸ் ஆர் காலம்ஸ் கேட்கும். டிசைன் டேப்பில் டூல்ஸ் குரூப்பில் போய்ட்டு டெலீட் ரோஸ் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அந்த டயலாக் பாக்ஸில் வந்து அந்த ரோஸ் வந்து டெலீட் ஆயிரும். இந்த ஏஜ் நம்பர் அப்படிங்கிற வந்து டெலீட் பண்ணிட்டோம். யூஆர் டெலீட் டு எஸ் ஆர் நோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களோட ரோஸ் வந்து டெலீட் ஆயிரும். Click yes to delete the field and the table gets updated automatically. நாங்கள் டெலிட் பண்ணது போக மீதி இருக்கிறது வந்து அப்டேட் ஆகிக்கும். அதுக்கடுத்து ஒரு டேபிளை வந்து டேட்டாபேஸை வந்து எப்படி சேவ் பண்ணுறது. செலக்ட் சேவ் ஆப்ஷன் ஃப்ரம் த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆர் கிளிக் ஆன் ஆப்வியஸ் பட்டன் அண்ட் செலக்ட் சேவ் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ட்ராப் டவுன் மெனு அண்ட் ப்ரெஸ் த கீ கமாண்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். அந்த சேவ் பண்ணுறதுனா குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து அந்த ஆஃபீஸ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கொடுக்கலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை கொடுத்தீங்கன்னா அந்த இன் த டேபிள் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்டர் த நேம் அண்ட் கிளிக் ஓகே. அந்த டேபிள் நேம் வந்து டேபிள் நேம் கேட்கும் சேவ் பண்ணுறதுக்கு. அந்த டேபிள் நேமை கொடுத்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேபிள் நேம் வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்கள் டேட்டாபேஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இன் எம்எஸ் ஆக்சஸ் 2007. அதில் டேட்டாபேஸில் வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டு எம்எஸ் ஆக்சஸ் 2007 என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ ஏதாவது ஒரு ஃபைலு சேவ் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வரும். ஓகேங்களா. .acc db அப்படின்னு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வருதுன்னா அது என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். All the objects in a database are stored in a single file. The standard file extension for database in MS Access 2007 is ACCDB. ACCDB ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லா ஆப்ஜெக்டில் வந்து டேட்டாபேஸ் வந்து ஸ்டோர் ஆகும், சிங்கிள் ஃபைலாக ஸ்டோர் ஆகும். அதில் ஸ்டாண்டர்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன வரும்னா டேட்டாபேஸ் MS Access 2007 வந்து இஸ் .accb அப்படின்னு வரும். .accbயோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று வந்து .accdb அப்படின்னு சொல்லுவோம். .accdb அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபார் ஆக்சஸ் 2007 ஃபைல் தட் ஆர் கம்பைல்டு இன்டு த எக்ஸிக்யூட் ஒன்லி. அதில் வந்துன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ் எக்ஸிக்யூட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட் ஒன்லின்னா எக்ஸிக்யூட் ஃபைல் வந்து ஒரே ஒரு ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் ACCDT அப்படின்னு சொல்லுவோம். .accdt இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஃபார் த ஆக்சஸ் டேட்டாபேஸ் டெம்ப்ளேட். ACCDT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட டிஸ்கிரிப்ஷன். ACCDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் த யூசர் டு ஓப்பன் டேட்டாபேஸ் இட் ரன் டைம் மோடு பை சேஞ்சிங் த .accdb to ACE.ACCDR. Locked versions of database will be created. Changing ACE.ACCDR back to .accdb restores the full functionality of the database. அதில் என்ன பண்ணோம்னா அந்த யூசரில் வந்து டேட்டாபேஸில் வந்து ஓப்பன் ரன் டைம் மோடை வந்து என்ன சொல்லுவோம்னா ACCDR அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சஸ் டேட்டாபேஸ் ரன் டைம் மோடு பை சேஞ்சிங் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ACCDB ACCDR வந்து அந்த வெர்ஷன்ஸ்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாக் பண்ணி வச்சுருக்க வெர்ஷனை வந்து டேட்டாபேஸ் வில் பி கிரியேட் நியூவாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
அந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதில் வந்து ரன் டைமோட வந்து என்ன பண்ணிக்கலாம், பேக் முன்னாடி ஒரு ஸ்டெப் போய் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபுல்லி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டேட்டா பேஸ், அந்த ACCDR அப்படிங்கிற வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனாலிட்டி டேட்டா பேஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து .mdw அப்படின்னு சொல்லுவோம். MDWங்கிற எக்ஸ்டென்ஷன் ஃபைல் நேமு. It contains information such as users name and passwords of users authorized to access secured data. MDW files work effectively only if they are linked to access database. MDW அப்படிங்கிற வந்து என்ன சொல்லுவோம்னா, கண்ட இன்ஃபர்மேஷன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பண்ணிக்கிறோம், அந்த யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எல்லோரும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் பார்க்க முடியாது. செக்யூர்டு டேட்டா வந்து செக்யூர்டாக போகிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணுவோம். .mdw அப்படிங்கிற ஃபைல்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்லியாக இருக்கும். ஒன்லி இஃப் தே ஆர் லிங்க்டு டு ஆக்சஸ் டேட்டா பேஸ், அதை லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்சஸ் டேட்டா பேஸ் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். .laccdb அப்படின்னு சொல்லிடுவோம். These files allow multiple users to share the same access file but prevent them from making changes. It controls the file locking. All the locking files are automatically deleted when all users close the database files. இதில் என்ன பண்ணோம்னா, அந்த LACCDBன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, ஃபைலை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. MS Accessல வந்து அதை வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். இது கண்ட்ரோல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்போ அதை ஃபைலை வந்து லாக் பண்ணி வைக்கலாம். ஆல் த லாக்கிங் ஃபைல்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி எடிட்டட். நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க ஃபைலில் என்ன பண்ணணும்னா ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிரும். அந்த யூசர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸ் ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து டேட்டா பேஸ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறங்க பற்றி பார்ப்போம். க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் டேட்டா பேஸ். ஃபஸ்ட்டு வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது. After finishing the work in MS Access 2007, database must be closed properly. Select the option Close Database by clicking the Office button. அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனில் போய் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டாபேஸ் க்ளோஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எக்ஸிட் ஆர் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த MS Office 2007 வந்து எக்ஸிட் ஆர் குவைட் அப்படின்னு வரும். அந்த எக்ஸிட் ஆர் குவைட் அப்படி ஏதோ ஒரு பட்டனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, மெனுவை கொடுத்தீங்கன்னா உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கடுத்து வந்து ஓப்பனிங். எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது. செலக்ட் ஓப்பன் ஃப்ரம் த ஓப்பன் பட்டன் ஆர் ப்ரெஸ் Ctrl+O. என்ன பண்ணணும்னா Ctrl+O அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனா ஆஃபீஸ் பட்டனில் போய் ஓப்பன் அப்படிங்கிற மெனுஸை வந்து கிளிக் பண்ணணும். From the open dialog box, select the database that is to be opened and click open. அதுக்கடுத்து நம்மனா அந்த ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து டேட்டாபேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிரும். அதுக்கடுத்து வந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறது. எக்ஸிட்டிங் ஃப்ரம் MS Access. Click on the Office button and select the options Exit Access or click on Close button on the right extreme of the Microsoft Access window. என்ன பண்ணணும்னா எக்ஸிட் கிளிக் ஆன் ஆஃபீஸ் பட்டனில் போய்ட்டு செலக்ட் த ஆப்ஷன் வந்து எக்ஸிட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைனா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லாட்டி குவைட்டுன்னு இருக்கும். ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களோட ப்ரோக்ராம் சேவ் பண்ணாமல் இருந்ததுன்னா சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேட்கும். சேவ் பண்ணதில் என்ன பண்ணணும்னா உடனே யூ வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அதில் எஸ் கொடுத்துட்டு என்ன ஆகும்னா உங்களோட ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 marks ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.